ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யாதவன் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மல்டிமீட்ரு எப்படி செக் பண்ணுறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிறத நம்ம வீட்டில் எவ்வளோ கரண்ட் வருது என்ன அப்படின்றத நம்மளே பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை அது ரிப்பேராக இருக்கா என்ன ஏதுன்னு நம்மளே செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மல்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கேபிள் மாதிரி கொடுப்பாங்க. ரெட் கலரில் ஒன்று, ஒரு பிளாக் கலரில் ஒன்று கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த மல்டிமீட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காமன் இருக்கு. இந்த காமனில் வந்து இந்த பிளாக் கலரை பின் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வோல்ட் ஆம்ப்ஸ், இதை செக் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து இந்த ரெட் கலர் வச்சுக்கோங்க. நார்மலாக நீங்கள் வந்து ஏசி வோல்ட்டு இதெல்லாம் செக் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் இது. 10 ஆம்ப்ஸ்குள்ளே நீங்கள் டிசியில் செக் பண்ணுறதா இருந்தால் இந்த இதில் போட்டுக்கணும், இந்த ரெட் கலர். இந்த பிளாக் மட்டும் மாறாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன் ஆஃப் பண்ணுறது சுவிட்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆஃபில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதில் என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் பாருங்கள். வோல்ட்டு, ஆம்ப்ஸ் ரீடிங் 10 ஆம்ப்ஸ் இது. அடுத்து இது டயோடு இதெல்லாம் செக் பண்ணுறது, ஓம்ஸ் ரீடிங் செக் பண்ணுறது. இது பஸர் டைம், இது டயோடு செக் பண்ணுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிசி வோல்ட்டு செக் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம வீட்டில் இருக்கிற ஏசியில் எவ்வளோ கரண்ட் வருது எப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த பட்டனை வந்து இதில் பார்த்தீங்கன்னா 750 200ன்னு சொல்லி 2 கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். 200 உங்களுக்கு வோல்டேஜ் வந்தது அப்படின்னா இந்த 200 வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இந்த ஏரோ மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஏரோ மார்க்கை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 200 வரதா இருந்தால். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எவ்வளோக்கு வேணுன்றதை இந்த இந்த ஒரு சிம்பிள் ஒன்று போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏசி வோல்ட்டை செக் பண்ணுறது. ஏசினா என்னென்னு கேட்டிங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்ம வீட்டுக்கு வர கரண்ட்டு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசி வோல்ட்டை செக் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த ஏரோ மார்க் ஸ்ட்ரைட்டாக வரும். இது டிசியெல்லாம் செக் பண்ணுறது. நீங்கள் கரண்ட்டில் வைக்கிறப்ப கரண்ட்டில் நம்ம வீட்டில் வர மீட்டர்லேருந்து வர கரண்ட்டு இதெல்லாம் செக் பண்ணோம் அப்படின்னா இந்த வீன்ற இதில் போட்டிருக்க ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டில் வச்சு தான் செக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை மாற்றி டிசியில் வச்சு செக் பண்ணிங்கன்னா மல்டிமீட்டர் போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 750 இப்போ வச்சுருக்கேன். ஓகேங்களா? வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வீட்டுக்கு 244 வோல்ட் வருது. டோட்டலாக 250 வரைக்கும் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்தும் நியூட்ரலும் 0 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 5 மட்டும்தான் வோல்ட்டுக்குள்ளே தான் வரணும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம 3 ஃபேஸ் கரண்ட்டும் இதில் செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 2 ஃபேஸ்க்கு இதை வச்சிங்க அப்படின்னா இங்கே 450ன்றதை காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து 450ன்றதை காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதேமாதிரி இப்போ டிசி செக் பண்ணணும், பஸர் செக் பண்ணணும். உங்கள் வீட்டில் இருக்கிறது ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா பஸர் செக் பண்ணணும்னா இது 2த்தையும் வச்சிங்கன்னா சவுண்டு பஸரிங் சவுண்டு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஷார்ட் இருக்குன்னு அர்த்தம். கேபிளில் வச்சிங்கன்னா ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். டயோடு செக் பண்ணுறப்ப உங்களுக்கு டயோடு இருக்கா அப்படின்றது செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டயோடு செக் பண்ணுறதுக்காக இங்கே கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்பிஎன் பிஎன்பி 2 டயோடும் இங்கே வச்சு செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த மல்டிமீட்ரு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசி வோல்ட்டு இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் மெஷர் பண்ணணும். நம்மளோட சார்ஜர் இருக்குது பார்த்தீங்கன்னா, சார்ஜரில் வந்து
அவுட்புட் நம்ம மொபைல் கனெக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த இதில் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து செக் பண்ணுறதுக்கு இந்த டிசி வோல்ட் வந்து யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளே ஈஸியாக நம்ம வீட்லேயே நம்மளே செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.